Friends, welcome to Slow and Steady Economic Educational YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Categorical Proposition அதனுடைய கண்டினியூஸ். Categorical Propositionல ப்ரப்போசிஷன் தென் அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் தென் குவாலிட்டி குவான்டிட்டி இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். இன்றைக்கி அதனுடைய கண்டினியூஸமாக டிஸ்ட்ரிபியூஷனாக என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூஷனாக கிடையாதுங்க, கிளாஸஸ். அது பேசிக்காக 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் அது என்ன பாயிண்ட்ஸ்னால் கிளாஸஸ், அதனுடைய கிளாஸ் என்னங்கிறது. அந்த கிளாஸஸ்னால் ஒன்று கிடையாது, சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் டேர்ம்ஸ் தான் அரிஸ்டாட்டலுடைய லாஜிக்கில் வந்து கிளாஸஸ்னு மீன் பண்ணுவாங்க. தென் வந்து அந்த கிளாஸஸ் வந்து எப்படி ஆக்குப்பை ஆகியிருக்குது, ஃபுல்லாவா இல்லை பார்ஷியலாவா ஆக்குப்பை ஆகியிருக்குது அப்படின்னு சொல்கிறது தாங்க டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. தென் இந்த டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து இந்த டேர்ம்ஸ் சப்ஜெக்ட் டேர்ம் அண்டு ப்ரெடிகேட் டேர்முக்கு தான் வந்து இதை அப்ளை பண்ணுறமே தவிர்த்து ஆல் எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்கிறது ஒரு ப்ரப்போசிஷன், அந்த ப்ரப்போசிஷனுக்கு கிடையாது. அந்த 4 ப்ரப்போசிஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு கிடையாது. இது இந்த சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் டேர்முக்கு அப்ளை பண்ணக்கூடியது தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டடுங்கிறது சொன்னோம்னா ஃபுல்லி ஆக்குப்பைடு, அதாவது அது ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகியிருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹோல் ஆஃப் த கிளாஸ், அது ஹோல் ஆஃப் த கிளாஸ். அன்டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொன்னோம்னா ஒன்லி பார்ட் ஆஃப் த கிளாஸ், நாட் ஃபுல்லி ஆக்குப்பைடு. இந்த கிளாஸில் வந்து பார்ட்டாக இருக்கக்கூடியது. இதை வந்து நம்ம 4 கேட்டகரிக்கல் ப்ரப்போசிஷன், அதாவது AEIO அப்படிங்கிற இந்த 4 கேட்டகரிக்கல் ப்ரப்போசிஷனுக்கு ஃபுல்லாக இருக்கா இல்லை பார்ஷியலாக அது வந்து ஆக்குப்பை ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூட்டட்னா ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டைப் ஏ ப்ரப்போசிஷன். டைப் ஏ ப்ரப்போசிஷனை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுனா, இது வந்து இந்த பக்கமே இருக்கிறது வந்து ஜான் வென்கிற ஒரு இங்கிலீஷ் லொஜிஷியன் கொடுத்த டயக்ராம் மெத்தட். இது எதுக்கு அவர் கொடுத்தாருனா, இதே அரிஸ்டாட்டலினுடைய லாஜிக்கை வந்து வேலிடிட்டி டெஸ்ட், அந்த ஆர்கியூமெண்ட்டுடைய டெஸ்டிக் வேலிடிட்டி பார்க்கறதுக்காக ஜான் வென்கிறவர் கொடுத்தது தான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மெத்தடு. இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம போட்டு பார்த்துக்கிறதுக்கோசரம் நம்ம எல்லோரும் அடிக்கடி யூஸ் பண்ணுற மெத்தடாக இது இருக்கும். பட் இந்த பக்கம் இருக்கிற அந்த ஜான்வன் மெத்தட் போடும்போது தான் சிலஜிசத்துலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம வேலிடிட்டி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக நமக்கு இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் போர்ஷனாக இங்கே ஒரு பிளாக் போர்ஷன் இருக்குது, இங்கே ஒரு பிளாக் போர்ஷன் இருக்குல்ல, இந்த பிளாக் போர்ஷனுக்கு நேம் என்னென்னா எம்டினஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளாக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து எம்டினஸ். இங்கே எழுதியிருக்காங்க எம்டினஸ். இங்கே வந்து இந்த இன்டூ மார்க்கு ஜான்வென் டயக்ராமில் இந்த மாதிரி இன்டூ மார்க் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ இந்த இன்டூ மார்க்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் எக்ஸிஸ்ட்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இதன்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் வந்து ஏ ப்ரப்போசிஷன் என்ன, ஆல் எஸ்எஸ்பிங்கிறது ஏ ப்ரப்போசிஷன், அதாவது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். நம்ம ஸ்கொயர் ஆஃப் பொசிஷனில் வந்து பார்த்துருக்கோம். யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது யூனிவர்சல். இங்கே பார்த்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் வரும். அஃபர்மேட்டிவ்னா உறுதிப்படுத்துதல். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அதே தான் இங்கேயும் அஃபர்மேட்டிவ், இங்கே நெகட்டிவ் வரும். பட் இது வந்து பர்டிகுலர், இது பர்டிகுலரில் வரும். இது யூனிவர்சல். யூனிவர்சல் அண்ட் பர்டிகுலருங்கிறது என்ன மீன் பண்ணுது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அது குவான்டிட்டி, அளவு, குவான்டிட்டி தான் யூனிவர்சல் அண்ட் பர்டிகுலர்னால் குவான்டிட்டியை மீன் பண்ணுறது. அஃபர்மேட்டிவ் அஃபர்மேட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்கிறது வந்து உறுதிப்படுத்துதல், மறுத்தல். அப்படின்னா அது வந்து குவாலிட்டி சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த இடத்துக்கு வந்துடலாங்க. ஏ ப்ரப்போசிஷன். ஏ ப்ரப்போசிஷனில் ட்ரா பண்ணுறது எப்படின்னா, இந்த 2 சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஆல் எஸ்எஸ்பி. இப்போ இது எஸ்ஸு, இது எஸ், இது பி. ஆல் எஸ்எஸ்பின்னா எஸ் வந்து பிக்குள்ளே இருக்கிற பார்ட்டு தவிர்த்து மற்ற எல்லா பார்ட்டையுமே நம்ம வந்து இப்படி வந்து ஷேட் பண்ணிட்டோம்னா அந்த இடமெல்லாம் எம்டியாக இருக்குங்கிற மீனிங். ஸோ நமக்கு வந்து இப்போ பார்த்தோம்னா இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த ஃபுல் இடமே, ஃபுல் ஒயிட் பிளேஸ்மே வந்து என்ன ஆயிருக்கு, ஃபுல் எஸ். அந்த எஸ் முழுதுமே பீக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எஸ் ஃபுல்லுமே வந்து பீக்குள்ளே இருக்குங்கிறதுனால டிஸ்ட்ரிபியூட்டட், எஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். பட் வந்து பி வந்து எஸ்குள்ளே ஃபுல்லாக இருக்கா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். பி வந்து எஸ்குள்ளே ஃபுல்லாக இல்லை, பிக்குள்ளே தான் நமக்கு வந்து
எஸ் இருக்கிறது. இது இந்த மாதிரி இந்த சிம்ப்ளிஃபை மெத்தடில் போட்டு பார்த்தாலும் எஸ் வந்து பீக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது, பட் பி வந்து கிடையாது. அப்படிங்கும்போது அன்டிஸ்ட்ரிபியூட்டட், பி வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட். இதை வந்து நம்ம இந்த இடத்துல போய் நம்ம எழுதிக்கலாங்க. நம்மளுடைய சிம்பிள் ஃபார்மேட்டுக்கோசரம் நம்ம இங்கே எழுதி வச்சுக்கலாம். இதில் என்ன பார்த்தோம் நம்ம, எஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், பி வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இ ப்ரொபோசிஷன். இ ப்ரொபோசிஷன் நோ எஸ் இஸ் பி, அதாவது யூனிவர்சல் நெகட்டிவ் ப்ரொபோசிஷன். இங்கே பாருங்கள், எஸ் ரெண்டு படமும் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து எம்டினஸ், நோ எஸ் இஸ் பி, அதாவது எஸ் வந்து பிக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த இடத்த முழுக்க ஷேட் பண்ணி வச்சுட்டோங்க. அதனால் அந்த இடம் எம்டியாக இருக்குது. பிகாஸ் இந்த பக்கம் இருக்கிற எஸ்ஸும் தனியாக இருக்குது, இந்த பக்கம் இருக்கிற பியும் தனித்தனியாக இருக்குது, ரெண்டும் வந்து ஜாயிண்டாக இருக்கலை. இதுக்கு இங்கே இருக்கிறது நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கும் டச்சிங் சம்மந்தம் இல்லைங்கிறத வந்து இப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். இது வந்து இந்த ரெண்டு டபுள் சர்க்கிள் இருக்கிற இந்த ஒரே ஒரு ப்ரொபோசிஷனுக்கு வந்து நமக்கு ஈஸியாக வரைஞ்சி நம்ம மீன் பண்ணிக்க முடியும். பட் சிலாஜிசம் ஃபார்மேட் வரும்போது ட்ரிபிள் சர்க்கிள் இருக்கும்போது வேலிடிட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி வரையாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம அதையும் வச்சு வேலிட் பார்த்துக்கலாம். இந்த ஜான் வென்னனுடைய தான் வேணும்னாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஜான் வென்னனுடைய தான் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு இது ஈஸி. பட் வந்து நம்ம இன்னும் மேற்கொண்டு எல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் இல்லாமலே நம்மளோட வேலிடிட்டி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுங்க. தென் வந்து இதில் பார்த்திங்கன்னா எஸ் நெகட்டிவாக அஃபர்மேட்டிவாக நெகட்டிவாங்கிறது நமக்கு இங்கே பிரச்சனை கிடையாது. அஃபர்மேட்டிவில் மேலே இருக்கிறது ஃபுல்லாக ஆக்குப்பை இருக்குதுன்னு சொன்னோம். இங்கே பார்த்தீங்கன்னா நோ நெகட்டிவில் வந்து இருக்குது. நெகட்டிவில் எஸ் பிக்குள்ளே இல்லை, பி எஸ்க்குள்ளே இல்லை. ஸோ ரெண்டுமே வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே பேலன்ஸ் இருக்கிற ஃபுல் எஸ்ஸுமே வந்து பிக்குள்ளே இல்லை, ஃபுல் பியுமே வந்து எஸ்ஸுக்குள்ளே இல்லைங்கிறது தான் ரெண்டுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஃபுல் மீன்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூஷன், இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இது இ ப்ரொபோசிஷன். இந்த பக்க கார்னரில் இருக்கிறது யூனிவர்சல் நெகட்டிவ். இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. அதே மாதிரி ப்ரெடிகேட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறது. இந்த படத்தை வச்சு நம்ம எல்லா கொஸ்டினுக்குமே இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் வச்சு நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிடலாங்க. தென் பார்த்தோம்னா தேர்டு ப்ரொபோசிஷன் என்னதுன்னா டைப் ஐ ப்ரொபோசிஷன். அதாவது சம் எஸ் ஆர் பி, அது வந்து பர்டிகுலர், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பர்டிகுலர் அதில் இந்த இடத்துல இருக்கக்கூடியது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து அது வந்து அஃபர்மேட்டிவ். ஸோ சம் எஸ்ஆர்பிங்கிறது வந்து பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ். இங்கே பார்த்தாச்சா, இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு ஜான் வென்னனுடைய இந்த டயக்ராமில் வந்து ரெண்டு சர்க்கிள் ஓவர்லாப்பிங் சர்க்கிள் போட்டு நடுவில் இந்த இன்டூ மார்க்கை கொடுத்துருந்தோம்னா எதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது எஸ் பிக்குள்ளே இருக்குது, பி எஸ்ஸுக்குள்ளே இருக்குங்கிறது தான் இதனுடைய மீனிங். இதை நம்ம மேக்ஸுக்கு சிம்பிளாக போடும்போது இந்த ரெண்டும் இப்படி போட்டு இந்த இடத்த எம்டி பிளேஸில் அப்படியே விட்டுருவோம், இன்டூலாம் கொடுக்காமல் இருக்கும். இது வந்து நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணுறது. தென் இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய வேர்ட் சொல்கிறதே வந்து என்ன சொல்லுது, சம் சொல்லிடுச்சு. சம் எஸ் பிக்குள்ளே இருக்குது, சம் பி எஸ்குள்ளே இருக்குது. ஸோ எஸ் சம் சொன்னாலே என்ன ஆயிடுதுங்க, பார்ட்டுங்கிற மீனிங்க்கு வந்துடுதா. ஸோ இது எஸ்ஸும் அன்டிஸ்ட்ரிபியூட்டட், பியும் அன்டிஸ்ட்ரிபியூட்டட். இதை போய் இந்த இடத்துல எழுதிட்டு வந்துடலாம். தென் இங்கே வந்து எழுதணும்னா இதில் என்னாச்சு, எஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட், தட் சேம் டைம் பியும் வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டைப் ஓ ப்ரொபோசிஷன். முடிக்கும்போது நம்ம இந்த சர்க்கிள்லாம் வரைஞ்சி பார்த்து தான் இந்த மாதிரி கொஷினுக்கு ஆன்சர் அடிக்கணுமான்னு இல்லைங்க, ஈஸியாக நம்ம அந்த டயக்ராம் வச்சு அடிச்சிடலாம், மைண்டை வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். டைப் ஓ ப்ரொபோசிஷன் அடுத்தது 4th ஒன். இதில் பார்த்தீங்கன்னா சம் எஸ் இஸ் நாட் பி, அதாவது பர்டிகுலர் நெகட்டிவ், நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் இருக்கக்கூடியது. இதுக்கு எப்படின்னா ரெண்டு ஓவர்லாப்பிங் சர்க்கிளில் இந்த இடம் வந்து நாட் பி, எஸ் வந்து பிக்குள்ளே இல்லை அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த பிளேஸை வந்து இன்டூ மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்னுடைய பிளேஸு பிக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்முன்னு இங்கே கொடுத்துருக்கிறதுனால இது அன்டிஸ்ட்ரிபியூட்டட். பட் பி வந்து டிஸ்ட்ரிபியூட்டட். பிகாஸ் ஏன்னா பியை பற்றி டைரெக்டாக எதுவும் மென்ஷன் பண்ணலை. பியோட ஃபுல் பார்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபுல் பார்ட்டுமே இதுக்குள்ளே வந்து பிளாக் சர்க்கிளும் இல்லை,
எந்த ஒரு இதுவுமே இல்லை பாருங்கள். அப்படி இருக்கும்போது இந்த பீனுடைய பார்ட்ஸுக்குள்ள நெகட்டிவ்லேயும் இது பி வந்து ஃபுல்லாக வந்து இருக்கலாம், இல்லை அஃபர்மேட்டிவாகவும் இது வந்து இருக்கும். அதனால் இது டைரக்ட் ரிலேஷன்ஸ் இங்கே கொடுக்கப்படலை. அதனால் பி வந்து டிஸ்ட்ரிபியூட்டட், ஏன்னா அது ஃபுல்லுமே மீன்ஸ் பண்ணியிருக்கிறது. எந்த ஒரு சிம்பிளும் இல்லை பாருங்கள், இன்ட்டு சிம்பிள், பிளாக் சிம்பிள் இப்படி எதுவுமே இல்லாததுனால அது ஃபுல் மீன்ஸ். தென் வந்து இது பி டிஸ்ட்ரிபியூட்டட். இப்போ இதையும் எழுதிட்டு வந்தோம்னா எஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட், பி வந்து டிஸ்ட்ரிபியூட்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ்ஸுக்குள்ளே இங்கே சிம்பிளிஃபை பார்த்தோம்னா இந்த எஸ்ஸுக்குள்ளே வந்து சம் எஸ் வந்து இந்த பிக்குள்ளே இல்லைங்கிறதுக்கு இப்படி சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் பி வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப் எதுவும் இல்லை, ஃபுல்லாக வந்து நெகட்டிவாவோ இல்லாட்டினா பாசிட்டிவாவோ அந்த இடத்துல இருக்க முடியும். இப்போ இதை வச்சு பாஸ்ட் UGC NET கொஸ்டின் பேப்பரில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. இது 2019 டிசம்பரில் வந்து கேட்டிருக்க கொஸ்டின்ஸுங்க. இதை பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் த சென்டென்ஸ் சம் men ஆர் நாட் மேரீடு. நாட் கொடுத்துருக்குது, இங்கே சம் கொடுத்துருக்குது, இங்கே மென் சப்ஜெக்ட், மேரீட் ப்ரெடிகேட். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம அங்கே போட்டு அதே நம்ம எழுதுனது தாங்க, அது கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். இதில் ஆன்சர் என்னென்னா த சப்ஜெக்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். அதாவது சம் men ஆர் நாட் மேரீடுங்கிறது வந்து எங்கே வரும், இங்கே ஓ ப்ரப்போசிஷன். ஸோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓ ப்ரப்போசிஷனுக்கு என்ன வேணும் நமக்கு, சப்ஜெக்ட், அன்டிஸ்ட்ரிபியூட்டட், ப்ரெடிகேட், டிஸ்ட்ரிபியூட்டட், அது நமக்கு வேணும். த சப்ஜெக்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இல்லை, இது கிடையாது. சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் வந்து ஏ ப்ரப்போசிஷனோடது. த ப்ரெடிகேட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், கரெக்டுங்களா? ப்ரெடிகேட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். போத் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட். இதில் எதில் வரும், இதில் வரும். நெய்தர் சப்ஜெக்ட் ஆர் ப்ரெடிகேட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், அது ஐ ப்ரப்போசிஷன். இது வந்து சப்ஜெக்ட் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்தால் ஏ ப்ரப்போசிஷன் இங்கே இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெடிகேட் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஓ ப்ரப்போசிஷன். நமக்கு வேண்டிய ஆன்சர் 2 இதுதான். இன்னொரு கொஸ்டின் பேப்பருங்க. தென் அதே தான் இது. Consider the following statement with reference to the preposition. Some girls are. அதே நாட் கொஸ்டின் தான் இங்கே கேட்டிருக்கு. ஓ ப்ரப்போசிஷன். ஓ ப்ரப்போசிஷன் இங்கே இருக்குது. அப்போ நமக்கு என்ன வேணும், எஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட், பி டிஸ்ட்ரிபியூட்டடுங்கிறது வேணும். என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ஜெக்ட், இதுலேருந்து 2 கொடுத்து ஆப்ஷன் செலக்ட் பண்ண வச்சுருக்காங்க. சப்ஜெக்ட் டேர்ம் ஸ்டூடெண்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேர்ள்ங்கிறது சப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட்ங்கிறது ப்ரெடிகேட்டு. சப்ஜெக்ட் டேர்ம் ஸ்டூடெண்ட்டுன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட் டேர்ம் வந்து கேர்ள். ஸோ இந்த சென்டென்ஸ் தப்பு. ப்ரெடிகேட் டேர்ம் கேர்ள்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இதுவும் ராங்கு. தென் தேர்ட் பார்த்தோம்னா ப்ரெடிகேட். அடுத்த பார்த்தாலே இந்த 2 ஆப்ஷனில் இது 2 தான் இருக்க போகுதுங்கிறது நம்ம இந்த பேசிக் புரிஞ்சுக்கும் போதே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு. பட் அடுத்து பார்த்தோம்னா ப்ரெடிகேட் டேர்ம் ஸ்டூடெண்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இங்கே இருக்குங்களா. சப்ஜெக்ட் டேர்ம் கேர்ள் இஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே அதனுடைய கண்டிஷன்ஸ். சி அண்ட் டி, ஒன்லி சி அண்ட் டி ஆர் கரெக்ட் ஆப்ஷன் இது. ஸோ 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர். இது வந்து given below 2 statement is one loved assassin A other reliable or reason assassin and reason கொஸ்டின்ங்க. அதில் பார்த்தோம்னா இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வேலிட் கேட்டகரியில் சேர்ந்து மிடில் டேர்ம் மஸ்ட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. 1 ப்ரமிசஸ்னா அட்லீஸ்ட் 1 ப்ரமிசஸ். இதுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகிருக்கா இல்லையான்னு அசசன் அண்ட் ப்ரமிசஸை பார்க்குறதுக்கு நமக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லெசன் வந்து இம்பார்ட்டண்ட். இதுக்கு வந்து நம்ம இந்த சிலாஜிஸம் பார்க்கும்போது இந்த கொஸ்டினை வந்து திருப்பி கேட்கலாங்க. இந்த மாதிரி அசசன் அண்ட் ரிசப்ட்லேயும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொஸ்டின் வந்து கேட்கப்படுது. தென் இந்த கொஸ்டினும் அதே மாதிரி தாங்க இருக்கும். மிடில் டேர்ம் மஸ்ட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அங்கே கொடுத்துருக்கதே தான். டிஸ்ட்ரிபியூட்டட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ப்ரெமிசஸ் சிலஜிசம் கொடுத்துருக்காங்க. நம்ம சிலஜிசம் பார்க்கும்போது இந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம திரும்பி பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தென் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.